கர்த்தருடைய வார்த்தை திருப்பவும். கர்த்தர் நமக்கு இந்த நாள் கொடுத்த செய்தியின் தலைப்பு, தேவன் கொடுத்த தரிசனத்தை விட்டு விடாதே. தேவன் கொடுத்த தரிசனத்தை விட்டு விடாதே. தேவன் இந்த நாளில் அநேக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையின் வழிமுறைகளை அறியாமல் இருக்கிறார்கள். தேவனை யாரு, அவருடைய படைப்புகள்லாம் என்ன, ஆனால் தேவன் நம் மூலமாக இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். தேவன் மனிதனை இந்த பூமியிலே பண்படுத்தவும் காக்கவும் மட்டும் வைக்கவில்லை, ஆளுகை செய்யும்படி, அதிகாரம் செலுத்தும்படி, இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படி. இந்த பூமிக்கே ஓனர் நம்ம தாங்க. ஓனர் இயேசுவின் பிள்ளைகள் தான். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த பூமியை ஆளுகை செய்யும்படி, அதிகாரம் செலுத்தும்படியாகவும் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். பாருங்க, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறனால தான் நமக்கு கர்த்தர் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்துக்கிறார். தேவன் கொடுத்த தரிசனத்தை விட்டுவிடாமல் நம்முடைய வாழ்க்கை அனுதினம் இருக்கும்படியாக விரும்புகிறார். தரிசனம், தேவனை யாரும் தெரியும். தேவன் கொடுத்த அநேக நன்மைகள் இருக்கு. சுகம், ஆரோக்கியம், செழிப்பு, கிருபை, தயவு, காருண்யம், அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய சமாதானம், அவருடைய வல்லமை, எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையின் ஈவுகளாக கர்த்தர் கொடுத்துக்கிறார். அந்த ஈவுகளில் பிரதானமான ஈவு, தேவன் தம்முடைய பிள்ளைகள் எல்லா விதங்களிலும் வெற்றியுள்ளவர்களாக இருக்கும்படியாக, ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்படியாக தரிசனத்தை தேவன் கொடுக்கிறார். பாருங்க, தேவன் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தும் கவுத்தன் என்று செய்ய மாட்டார். ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் என்றால் அதனுடைய தொடக்கத்தையும் அவர் பார்க்கிறார், அதனுடைய முடிவையும் அவர் பார்க்கிறார். தொடக்கத்தை பார்க்கிற தேவன், முடிவை பார்க்கிற தேவன் நம்முடைய தேவனுங்க. தொடங்கி வச்சுட்டு ஏனோதானே என்று போகிற தேவன் இல்லை. அவர் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறார். எல்லாமே அவருக்கு தெரியும். பாருங்க, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அதற்கு பின்பாக வரப்போகிற இரண்டாம் வகை காலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வழிமுறைகளாக அவர் வைத்திருக்கிறார். பாருங்க, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே அதிகாரத்தை, ஆளுகை செலுத்தி பிசாசனுடைய எல்லா வல்லமையும் மேற்கொண்டு தங்களுடைய வெற்றி வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் தேவன் தரிசனத்தை கொடுக்கிறார். தரிசனம் மிக முக்கியம். பாருங்க, வேதத்தில் பல்வேறு இடங்கள்ல தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு, பல்வேறு இடங்கள்ல சொப்பனங்கள் சொல்லப்பட்டிருக்கு, பல்வேறு இடங்கள்ல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நாம் இன்றைய நாள் தரிசனத்தை குறித்து பார்க்க போயிட பாருங்க, ஒன்றோடு ஒன்று கிட்டத்தட்ட நெருங்கிய தொடர்புடையதுதான். தீர்க்க தரிசனமும் சொப்பனங்களும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய சம்பந்தம் முடியாது. ஒன்று இல்லாமல் ஒன்று அது செயல்பட முடியாது. பாருங்க, தரிசனத்தையும் இந்த நாளில் பார்க்க போயிடும். பாருங்க, ஏனென்றால் தேவன் கொடுத்த தரிசனத்தை அநேக தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள் விட்டு விட்டார்கள் என்று நாம் இந்த சூழ்நிலையில பார்க்கிறோம். பாருங்க, நாம் ஆளுகிற காலகட்டங்களில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவங்களுக்குள்ள இந்த பக்தி வைராக்கியம், இயேசுவின் மேல் இருந்த வைராக்கியம், பரிசுத்த ஆவியானவர் மேல் இருந்த வைராக்கியம் முற்றிலும் வேறாக இருந்தது. இப்போ அவங்களுடைய வைராக்கியம் வேறாக இருக்கிறது, வேறையா மாறிடுச்சு. பாருங்க, அந்த நாட்கள் இருந்த ஆரம்ப நாட்கள்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் இருந்த அந்த ஜெபங்கள், அந்த வேத வாசிப்பு, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாட்கள், தேவ ஆவியனோட உள்ள உறவு, சண்டே ஸ்கூல் ஊழியங்கள், காட்டு ஊழியங்கள், தெரு பிரசங்கள், எந்த ஒரு சபையாக இருந்தாலும் சரி, சபைக்கு உதவியாக பல்வேறு காரியங்களை செய்த தேவனுடைய பிள்ளைகள் இன்றைய நாட்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடும், அவ்வளவுதான். அவர் அந்த ஸ்டேஜில் ஆமேன் என் ஆத்மாவை கர்த்தரை சொல்லும் போதே நம்ம எங்க வீட்டுக்கு கிளம்புறது. அந்த தேவன் கொடுத்த அந்த அளவில்லாத அந்த வைராக்கியங்கள் எங்க போச்சு? அந்த பக்தி எங்க போச்சு? வேத வாசிப்பு என்ன, ஜெபம் என்ன? நீ ஜெபிக்கவே நேரம் இல்லாமல் ஜனங்கள் இருக்கிறார்கள், வேதத்தை வாசிக்கவே நேரம் இல்லாமல் ஜனங்கள் இருக்கிறார்கள்.
ஆரம்ப நாட்கள் இருந்த அந்த பக்தி வைராக்கியம், ஆரம்ப நாட்கள்ல இருந்து தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட அற்புதங்கள் இந்த நாட்கள் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆரம்ப நாட்கள் அவர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் எளிதாய் ஜெயித்தார்கள். ஆனால் இந்த நாட்கள்ல அவர்கள் ஜெயிக்க முடியாமல் திணறுகிறார்கள். ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் வெற்றியுள்ளவர்களாக இருக்க முடியாமல் அவர்கள் தொய்வாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாதுங்க. தேவனுடைய பிள்ளைகள் அங்கு தினமும் தரிசனத்திலே நடக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். என்ன தரிசனம்? என்ன தரிசனம்? ஒவ்வொரு குடும்பமும் எடுத்துட்டீங்கன்னா தரிசனங்கள் இல்லாமல் வாழ்க்கை நகர்த்த முடியாது. எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும், திருமண வைபவங்களின் காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு மணமகன் வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு மணமகள் வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு வீடை கட்டணும், எப்படிப்பட்ட ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், எப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் நம்ம செய்யணும். அநேக பிஸ்னஸ் இருக்கு, அநேக தொழில்கள் இருக்கு, அநேக வியாபார யுக்திகள் இருக்கு. நாம் என்ன செய்யணும், எதை செய்யணும், எப்படி செய்யணும்? ஒரு ஆழமான தேவன் கொடுக்கிற அந்த ஆவியின் அறிவு நமக்குள்ளாக இருக்கணுங்க. அப்படி இருந்தாதான் தேவன் நமக்கு தரிசனங்களின் மூலமாக அவர் காரியங்களை நமக்கு சித்தி பெற செய்கிறார். பாருங்க, தரிசனம் ரொம்ப முக்கியம். படிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று, தங்களுடைய படிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று தரிசனத்தோடு படிக்கணும். ஏனோதானே என்று படித்தால் தங்களுடைய வாழ்க்கை வெறும் பூஜ்ஜியமாக தான் இருக்கும். ஸ்கூலுக்கு போகலாம் வரலாம், ஸ்கூலுக்கு போகலாம் வரலாம், ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம், காலாண்டு பரீட்சை, அரையாண்டு பரீட்சை எல்லாம் எழுதலாம். ஆனால் முழு ஆண்டு பரீட்சை தங்களுடைய வாழ்க்கை தரிசனமில்லாத தேவனுடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கை பூஜ்ஜியமாக இருக்கும். தரிசனத்தோடு படிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுப்பேன், நான் எல்லா பிள்ளைகளை காட்டிலும் ஃபர்ஸ்ட் பிள்ளையா வருவேன், ஏனென்றால் இயேசுவே ஞானம் எனக்குள்ளா இருக்கிறது, அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய மனித தயவு எனக்குள்ள இருக்கிறது என்று ஒரு உணர்வோடு படிக்கணும். உணர்வோடு படிக்கணும். ஏதோ பேரண்ட்ஸ் எங்களை கிளப்பி விட்டாங்க, அதனால நாங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டோம், படிச்சு தான் ஆகணும், அப்படி இல்லைங்க. நம்மை தேவன் இந்த பூமியில் எதற்காக உண்டாக்கினார் என்று ஒரு பெரிய தரிசனத்தோடு ஆரம்ப கால ஸ்டேஜ் இது படிக்கிற பிள்ளைகள். ரெண்டாவது ஸ்டேஜ் கல்லூரியில் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள். மூணாவது நல்ல நல்ல வேலைகள். எல்லாமே தரிசனத்தை நோக்கி தான் செல்லணுங்க. பிற்காலத்தில் வருகிற தேவனுடைய நன்மைகளை நாம் முன்னாடியே நாம் தரிசனத்தின் மூலமாக பார்க்கலாம் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. தரிசனத்தின் மூலமாக. தரிசனம் ரொம்ப முக்கியங்க. தரிசனம் என்றால் அதுல பல வகை இருக்கு. சில மதத்துல சொல்றாங்க பார்த்தீங்களா, நான் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன்ட்டு. சிலர் சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த பெரிய மனுஷனுடைய தரிசனம் இன்னைக்கு தாங்க எனக்கு கிடைச்சதுன்னு. ஆனால் கர்த்தர் நமக்கு அவரை அறிவினால் நிரப்பப்பட்டு வெளிப்பாடாக பெறுகிற காரியங்கள் நமக்கு தரிசனமாக கொடுக்கப்பட்டிருங்க. ஆமாம், தரிசனமே இல்லாமல் யாராவது இருப்பீர்கள் என்றால் இனிமேல் தேவனிடத்தில் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, தன்னுடைய வியாபார எதிர்காலத்தை குறித்து, தன்னுடைய ஊழியத்தின் நிலையான எதிர்காலத்தை குறித்து நாம் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிலுமே தரிசனம் இல்லாமல் நாம் செல்லும் போது வாழ்க்கை தாறுமாறாக தான் இருக்கிறது. எங்கும் தோல்வியாக இருக்கிறது, எங்கும் வெறுமையாக இருக்கிறது, எங்கும் ஒழுங்கின்மையாக இருக்கிறது. ஒழுங்கின்மை, வெறுமை, தோல்வி, இருள், பயம், இதுல கர்த்தர் வாழ சொல்லலைங்க. தரிசனத்தோடு நாம் கடந்து செல்லும் போது ஒவ்வொரு பகுதியிலும் தோல்விகள் சில வேளை இருந்தாலும் அது தற்செயலானது. ஆனால் நிச்சயமாகவே நமக்கு தரிசனம் நல்ல ஒரு ஆசீர்வாதமான, நிரந்தரமான, நித்தியமான ஒரு வெற்றி வாழ்க்கை நம்ம கொடுக்கிறதா இருக்கிறது. எப்பொழுதுமே தரிசனத்தோடு இருக்கணும். தரிசனத்தோடு இருக்கணும். குடும்ப தலைவிகளாக இருந்தாலும் தரிசனத்தோடு இருக்கணும். ஏனென்றால் தரிசனம் இல்லாத இடங்கள்ல தங்களுடைய குடும்பத்தை ஒரு வெற்றிகரமாக நடத்த முடியாது. தங்களுடைய பிள்ளைகளின் காரியங்களை வெற்றிகரமாக நடத்த முடியாது. தன்னுடைய கணவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை வெற்றிகரமாக நடத்த முடியாது. தரிசனம் இருக்கணும். குடும்பத்தை எப்படி மென்மேலும் கொண்டு போகலாம், குணசாலிய ஸ்திரீ போல் நம்ம எப்படி இருக்கலாம். அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து, இந்த நாட்கள் எல்லா அம்மாமார்களும் அதிகாலையே இருட்டோடு எழுந்துக்கிறாங்க பாருங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு 8 o'clock லஞ்சு ரெடி பண்ணி கொடுக்குறது. அதே போல தான் எல்லா விதங்களும் அவங்களுடைய பிரயாசங்கள் இருக்கணும். கர்த்தர் பார்க்கிறார். ஜபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் அவர்களுடைய பிரயாசங்கள் இருக்கும்படியாக கர்த்தர் பார்க்கிறார். அவர்கள் எவ்வளவு பிரயாசங்கள் பெறார்களோ அவர்கள் அவ்வளவுக்கு அவர்கள் பிள்ளைகள், அவர்களுடைய பேர பிள்ளைகள்
கணவன் எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். குடும்ப தலைவராக இருப்பது அப்படிதான். எல்லா விதங்களையும் முன்மாதிரியாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். ஏனென்றால் நமக்கு முன்மாதிரி இயேசு. குடும்ப தலைவிக்கு முன்மாதிரி இயேசு இருக்கிறார், நாம இருக்கணும். ஆனால் ஒவ்வொரு கணவன்மாருக்கும் முன்மாதிரி ஒரே ஒருவர் தான், இயேசு. அவருடைய அடிச்சுவடுகளை நாம் நடந்து செல்லும் போது தேவன் அவருக்கு கொடுத்த தரிசனத்தை அவர் எவ்வாறாக இந்த பூமியில வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்தாரோ அதே போல தேவன் ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கு கொடுக்கிற தரிசனத்தை அவர்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றும்படியாக தேவன் விரும்புகிறார். எனவே தரிசனம் ரொம்ப முக்கியம். தரிசனம் முக்கியம். தரிசனம் இல்லாமல் யாருமே ஒரு செழிப்பான, ஒரு நன்மையான, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. பாருங்க, எல்லா விதங்களிலும் தரிசனம் இருக்கணுங்க. தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு பார்வை, குறிக்கோள். தரிசனம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, தேவனுடைய தரிசனம்னா கடவுள் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்படும் ஒரு புனிதமான நோக்கமும் அழைப்பும். தரிசனம்னா நோக்கம் இருக்கு, தரிசனம்னா குறிக்கோள் இருக்கு, தரிசனம்னா அதில் அழைப்பு இருக்கு. புரிஞ்சுக்கணும், நாம எல்லாமே இருக்கு. தரிசனம்னா புரியாதவங்களுக்கு சொல்றேன், குறிக்கோள், அழைப்பு, நோக்கம். தேவன் என்னை எதற்காக அழைத்தார், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எவ்வாறான நோக்கத்தை வைத்திருக்கிறார், என்னுடைய எதிர்காலத்தை குறித்த குறிக்கோள் அவருடைய இருதயத்தில் எவ்விதமாக இருக்கிறது என்று நாம் நன்கு அறிந்திருக்கணுங்க. தேவனுடைய தரிசனம் நம்முடைய தரிசனமா இருக்கணும். மாம்சீகமா ரீதியில உலகத்தானே போல அவங்க அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, அவங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. மாம்சீகமான தரிசனம் அது மரணத்தில் முடியும். தேவனுடைய தரிசனம் ஜீவனில் முடியுங்க. எப்பொழுதுமே நாம் தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய நோக்கத்தை பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய திட்டத்தை பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய குறிக்கோளை நாம் பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கை அனுதினம் எல்லா விதங்களிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும். இன்றைய நாட்கள் அநேகர் மாம்சீகமான தரிசனங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மாம்சீகமான தரிசனங்களுக்கு. ஆனால் தேவன் அவர்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம்னா என்ன, நோக்கம்னா என்ன, குறிக்கோள்னா என்ன, அழைத்த அழைப்புனா என்ன தெரியாமல் இவர்கள் தாங்களாவே மனித சுய அறிவின் புத்தியின் அடிப்படையில் தாங்களாவே ஒரு சில காரியங்களை அவர்கள் முன்னெடுத்து செய்கிறார்கள். ஆரம்பத்தில் அது வெற்றிகரமாக வர மாதிரி இருக்கு, ஆனால் இறுதியில் முடிவில் அது பூஜ்ஜியமாக பெரிய நஷ்டத்தில் முடிகிறது. மனிதனுடைய தரிசனம் நஷ்டத்தில் முடியும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தரிசனம் அது லாபத்தில் முடியுங்க. நஷ்டப்படுத்துகிற தேவன் அல்ல. நஷ்டப்படுத்துறதுக்காக தேவன் தரிசனத்தை கொடுப்பாரா? பல காலகட்டங்கள் வெயிட் பண்ண வைப்பாரா? ஆனால் தேவன் கொடுக்கிற தரிசனம் அது முற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட தரிசனம், ஜீவன் நிறைந்த தரிசனம், சமாதானம் நிறைந்த தரிசனமாக இருக்கணும், சந்தோஷம் நிறைந்த தரிசனமாக இருக்கும். எனவே நாம் எப்படிப்பட்ட தரிசனங்களை வாழுகிறோம்? தேவன் கொடுத்த தரிசனத்தை விட்டுவிடக்கூடாதுதான். அநேகர் விட்டுவிட்டாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட பிள்ளைகள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து எடுக்கிற பிள்ளைகள் தேவன் கொடுத்த தரிசனத்தை விட்டுவிடக்கூடாது. ஒருவேளை இப்பொழுது மாம்சீகமான ரீதியில் தரிசனத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருப்போமானால் மாம்சீகமான தரிசனத்தை, மாம்சீகமான நோக்கம், மாம்சீகமான அழைப்பை தூர வைங்க. கர்த்தர் நமக்கு என்ன தரிசனத்தை அவர் கொடுத்துக்கிறார், என்ன அழைப்பை கொடுத்துக்கிறார், என்ன குறிக்கோளை கொடுத்துக்கிறார் என்பதை நாம் அவரிடத்திலிருந்து நாம் அவருடைய ஆவியின் மூலமாக நம்முடைய ஆவியிலே நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். தேவனுடைய தரிசனம் வெளியிலிருந்து உள்ள வராதுங்க, உள்ளே இருந்துதான் வெளியே வருகிறது. மனிதனுடைய தரிசனம் வெளியே பார்க்கின்ற பார்வையின் மூலமாக, நம்முடைய கண்களின் மூலமாக, காதுகளின் மூலமாக உள்ளே செல்கிறது, ஆவியிலே செல்கிறது, ஆத்மாவின் வழியாக. ஆனால் தேவன் ஒரு தரிசனத்தை கொடுப்பார் என்றால் அது வெளியே தெரியாது, ஆனால் அது உள்ளே இருந்து வெளியே வருகிறது. ஆவியிலிருந்து, ஆத்மாவிலிருந்து அப்புறம் தான் வெளியே வருகிறது. உள்ளே இருந்து வெளியே வருகிறது, உள்ளே இருந்து. தேவனுடைய தரிசனம் அப்படிப்பட்டதுங்க. மனிதனுடைய தரிசனம் அது ரொம்ப ஒரு அபரிமிதமான லாபத்தை கொண்டு வராது. ஆனால் தேவனுடைய தரிசனம் 100க்கு 100 லாபத்தை கொண்டு வரும்.
அந்த லாபத்தில் சமாதானம், சந்தோஷம், மிகப்பெரிய தேவனுடைய கிருபைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கும் பாருங்க. யாருமே எட்டி பிடிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அந்த தரிசனத்தில் வச்சுக்கிறாரு. யாருமே பிடிக்க முடியாது. தேவன் கொடுக்குற ஒவ்வொரு தரிசனமும் ரொம்ப வித்தியாசமானதுங்க. அற்புதங்களாகவும் ஆச்சரியங்களாகவும் அடையாளங்களாகவும் எல்லாம் நிறைந்திருக்கிறது தேவன் கொடுக்கிற தரிசனங்கள்ல. எனவே தேவனுடைய தரிசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். தேவனுடைய தரிசனத்தின்படி தேவன் நமக்கு மாத்திரம் தரிசனத்தை கொடுக்கலங்க. புதிய ஏற்பாடு காலத்தில், புதிய உடன்படிக்கையில், புதிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் வாழ்கிற நமக்கு மாத்திரத்தை தேவன் தரிசனத்தை கொடுக்கல. பழைய ஏற்பாடு காலத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் அனைவருக்கும் தேவன் தரிசனத்தை கொடுத்தார். அனைவருக்கும் தரிசனம் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய காரியங்களை அடுத்த லெவலுக்கு அவர்கள் கொண்டு போகவில்லை, அடுத்த அடி எடுத்து வைக்கவில்லை. தேவன் பேசினார்னா தான் அடுத்த ஸ்டெப் அவங்க எடுத்து வச்சாங்க. தேவன் பேசலையா, இருந்த இடத்துல இருப்பார்கள். ஏனென்றால் தேவனுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய அழைத்த அழைப்புக்கும் அவர்கள் மிகுந்த மரியாதை உள்ளவர்களாக, கனம் உள்ளவர்களாக அவர்கள் தேவனை பாவித்தார்கள். நாம எப்படி பார்க்கிறோம்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வாழ்ந்த அவர்களே அமிதமாக அவர்கள் தேவனை பார்க்கின்ற பார்வை அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் என்றால், புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கெல்லாம் கிருபை கிடைச்சிருக்கு, நமக்கெல்லாம் தயவு கிடைச்சிருக்கு. அதனால தேவனை நம்முடைய லெவலில் பார்க்கக்கூடாது. அவருடைய லெவலில் பார்க்கும்போது தான் நாம் அவருடைய லெவலுக்கு கடந்து செல்வோம். நாம் நம்முடைய லெவலுக்கு பார்த்தா அவர் நம்முடைய லெவலுக்கு இறங்கி வர முடியாதுங்க. நாம தான் அவர் லெவலுக்கு நாம் போகணும். கர்த்தர் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் குறைவெல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார். அவருடைய நிறைவின் அடிப்படையில் தான் நம்முடைய குறையை நிறைவாக்குறார். நம்முடைய குறைவுக்காக அவர் குறைஞ்சி வரலைங்க. அவர் குறைஞ்சி வர மாட்டார். ஏனென்றால் அவர் ஒரு ஸ்டாண்டர்டான தேவன். அவருடைய லெவல் என்னன்னு தெரிஞ்சு நாம் அந்த லெவலுக்கு ஏறி போகணும். அவர் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறார் என்று தெரிஞ்சு நாம் அந்த அளவுக்கு உயரத்தில் ஏறணும். நாம் இருக்கிற இடத்துல இருந்து அவரை இறக்கக்கூடாது. அவர் இறங்கி வர மாட்டார். நீங்கள் 21 நாள் உபவாசம் போடலாம், 40 நாள் உபவாசம் போடலாம். ஆனால் உங்கள் உபவாசத்தின் முடிவில் நீங்கள் அவரை இறக்கக்கூடாது. நீங்கள் அவருடைய லெவலுக்கு உயர்ந்து வரணும். உங்களுடைய மனது, உங்களுடைய ஆவியில் நீங்கள் சிந்திக்கிற சிந்தனைகள், எண்ணங்கள், உங்களுடைய இருதயத்தின் விஸ்தாலம், நீங்கள் மற்ற மனிதர்களை பார்க்கும்போது, மற்ற பொருட்களை பார்க்கும்போது, மற்ற ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது நீங்கள் பார்க்கின்ற பார்வை, மற்ற ஊழியக்காரர்களை நீங்கள் பார்க்கும்போது பார்க்கின்ற பார்வை எல்லாம் விஸ்தாலமாக இருக்கணும். அவருடைய விஸ்தாலத்துக்கு நம்முடைய விஸ்தாலத்தை உருவாக்கணுங்க. நாம இருக்கிற இடத்தில் இருப்பது தேவனுடைய தரிசனமே அல்ல. தரிசனம் என்றால் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வது. குறிக்கோள் என்றால் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வது. அழைப்பு என்றால் அழைத்த இடத்தில் இருப்பதல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் கானான் தேசத்துக்கு அழைச்சாரு. பாலும் தேவன் முடிகிற நலம் விசாலமான கானான் தேசத்துக்கு அழைச்சாரு. ஆனால் அவர்கள் அழைத்த அழைப்பில் இருக்கவில்லை. அழைத்த அழைப்பு என்னது? பாலும் தேவன் முடிகிற நலம் விசாலமான கானான் தேசம். ஆனால் அவர்கள் அழைத்த அழைப்பு, அழைத்த இடம் எகிப்து தேசம். அவர்கள் எகிப்து தேசத்திலே இருந்தால் தேவன் கொடுக்கிற அந்த சுதந்திரமான தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடியாது. ஆனால் அழைத்த அழைப்பில் இருக்கக்கூடாது. அழைத்த அழைப்பிலிருந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சு கொண்டே போக வேண்டும். நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல வேண்டும். முன்னேற்றம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முக்கியங்க. ஏமாற்றம் இல்லை, முன்னேற்றம். அனுதினம் முன்னேறணும். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியில் ஒரு முன்னேற்றம் ஏற்படணும், ஆத்மாவில் ஒரு முன்னேற்றம் ஏற்படணும், சரீரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படணும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படணும், சமாதானத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படணும், சந்தோஷத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படணும், ஐஸ்வர்யத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படணும். முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை தேவன் விரும்புகிறார். அழைப்பும் நோக்கமும் குறிக்கோளும் தேவனுடைய தரிசனமும் இருக்கும்போது முன்னேற்றத்தின் பாதையில் தான் அதை நடத்தி செல்கிறது. பின்னேற்றத்தின் பாதையில் அல்ல, பின்னாடி அல்ல, முன்னாடி. தேவன் முன்னாடியே கடந்து செல்லும்படியாக தேவன் விரும்புகிறார், பின்னாடி அல்லங்க. லோத்துடைய மனைவி 30 நாள் என்று அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. நான் விட்டு வந்த அந்த தேசத்தை, நான் விட்டு வந்த அவ்வளோ பொருட்கள், அவ்வளோ உடைமைகள், அவ்வளோ அழகழகான தோட்டங்கள், பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. நான் முன்னாடி பார்க்க வேண்டும். தேவன் கொடுத்த அழைப்பின் மத்தியில் நான் முன்னேறி செல்ல வேண்டும், முன்னாடி பார்க்க வேண்டும்.
பின்னாடி பார்க்கக்கூடாது. பின்னாடி ஒரு சில நமக்கு லாபகரமாக தெரிகின்ற காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். அதனால தான் அதை தேவன் நஷ்டமாக வைக்கிறார். ஆனால் முன்னேறி செல்லும் போது அது இழந்த நஷ்டத்தை காட்டிலும் தேவன் நமக்கு அதிகமான லாபத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். லோத்துனுடைய மனைவி உப்பு தூணாலா ஆகும்படி தேவனுடைய பிரதான திட்டம் இல்லைங்க. அவர்கள் அந்த தேசத்தை விட்டு தேவன் சொல்லியிருக்காரு வேற தேசத்துக்கு போகணும். அவர்கள் போகின்ற நேரத்தில் பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. எப்போதுமே நம்முடைய அழைப்பு குறிக்கோள் தேவனுடைய நோக்கம் தேவனுடைய தரிசனம்னா முன்னேறி செல்ல வேண்டும். முதலாவது படி, இரண்டாவது படி, மூன்றாவது படி, நான்காவது படி தான். முதலாவது படி 0, -1, -2 அப்படி இல்லைங்க. அனுதின வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் எதற்காக தேவன் புதிய புதிய கிருபைகளை கொடுக்கிறார்? சும்மா ஒன்று தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய கிருபைகளை, புதிய தாழ்ந்துகளையும், புதிய ஆற்றல்களையும், புதிய தயவையும் ஒவ்வொரு நாள் கொடுக்கலங்க. இன்னைக்கு அநேகர் அதை வேஸ்ட் ஆக்குறாங்க. ஆனால் அனுதினமே நம்ம முன்னேறி செல்லணும். அதை பார்க்கிறார். எவ்வளவு தூரம் முன்னேறி செல்ல வேண்டும்? தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய திட்டம் நிறைவேறது பார்த்தீங்களா? அவருடைய அழைப்பு நிறைவேறிய பார்த்தீங்களா? அது அளவுக்கு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசம் வரையும் அவர்கள் முன்னேறி செல்ல வேண்டும். பின்னேறி செல்லக்கூடாது. செங்கடலை பார்த்து பயந்து போயிடக்கூடாது. பார்வோன் சேனையை பார்த்து பயந்து போயிடக்கூடாது. அழைப்பு நோக்கம், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வைத்திருந்த திட்டம் கானான் தேசம். தேவன் உங்களுக்கும் எனக்கும் கானான் தேசத்தை வைத்திருக்கிறார். எந்த கானான்? மரித்த பிறகு நாம் ஒரு கானான் போகும்ல, பரலோகம். அந்த கானான் இல்லைங்க. அந்த கானான் தேசத்துல 7 விதமான ராட்சதர்கள் இல்லை. அங்க பல தூதர்கள் இருக்காங்க. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், எங்கும் தேவனுடைய மகிமை, எங்கும் தேவனுடைய பிரசன்னம், எங்கும் தேவனுடைய ஒளி, எங்கும் தேவனுடைய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் வாழுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் முகமுகமாக பார்ப்போம் ஒரு காலத்துல. ஆனால் நாம் இந்த பூமியில வாழுகிற கானான் தேசம் எங்க இருக்கிறது என்றால் வேலை மேப் பார்த்தா தெரியாது. நம்முடைய உள்ளத்தை பார்க்கணும். கானான் தேசம் பறந்து விரிந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் நிழலாட்டமாக கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிற நமக்கு கானான் தேசம் நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவி. தேவனை அறிகிற அறிவினால் நாம் எவ்வளவு விஸ்தாரப்படுத்தி கொண்டே இருக்கிறோமோ அவ்வளவு கானான் தேசத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியுங்க. கானான் தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிழலாட்டமாகவே 7 விதமான எதிரிகள் இருந்தார்கள். ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற இந்த நித்தியமான நிரந்தரமான கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு காணப்படுகிற இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி விட்டும்படியாக தேவன் விரும்புகிறார். பொறாமை, எரிச்சல், கசப்பு, வெறுப்பு, அடுத்தவரை பற்றி பழி சொல்லுதல், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஜெபிக்காத காரியங்கள், வேத வசனங்களை தியானிக்காத காரியங்கள், பரிசுத்த ஆவியான தொடர்பில்லாத காரியங்கள், தேவனுக்கே பிரியமில்லாத காரியங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள், பரிசுத்த ஆவியனுக்கு விரோதமான காரியங்கள், இவை எல்லாவற்றையும் இந்த மாதிரியான எதிரிகளை நாம் விட்டு அகற்றணும். யாரு மேலே கசப்பிடக்கூடாது. உங்களை எதிரியா 1000 பேர் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் 1000 பேரை பார்க்கும்போது உங்களுடைய எதிரியாக பார்க்கக்கூடாது. நீங்கள் அவர்களை பார்க்கும்போது தேவன் அவர்களை உண்டாக்கினார். எனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து வைத்திருக்கிற தேவன் அவர்களுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். அவர்கள் என்ன எதிரிகளா பார்த்தா பரவாயில்ல, நான் அவர்களை ஒருபோதும் பார்க்க மாட்டேன் என்கின்ற ஒரு ஞான உணர்வு நமக்குள்ள உண்டாகும். எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனையும் அற்பமா எண்ணக்கூடாது. தனிப்பட்ட மனுஷியை நாம் அற்பமா எண்ணக்கூடாது. அது நம்முடைய சொந்த குடும்பத்தில் இருக்கலாம், அல்லது சொந்த இரத்த சம்பந்தமான உறவுகளாக இருக்கலாம், அல்லது சொந்த இனஜனத்தாரா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும். ஏனென்றால் தேவனே அவர்களை அற்பமாக பார்க்கவில்லை, நாமே அற்பமாக பார்க்க வேண்டும்.
தேவன் நமக்கு கொடுத்த தரிசனமாகிய கானான் தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நம்முடைய இருதயம் தேவனுடைய இருதயம் போல இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் தேவனுடைய உள்ளம் போல இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவி போல இருக்க வேண்டும். கர்த்தர் பார்க்கிறார். ஆவியோடு இருக்கிற தேவனை நாம் ஆவியிலே நாம் தொடர்பு கொள்ளும்போது இந்த பூமியிலே நிழலாட்டமாக கானான் தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியுங்க. கானான் தேசத்தில் சுகம், ஆரோக்கியம், செழிப்பு, தேவ கிருபை, தேவ தயவு, மனித தயவு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், அவருடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கொட்டி கிடக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கானான் தேசத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருந்ததோ அதை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை கானான் தேசத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாக நம்முடைய உள்ளத்திலே தேவன் தரிசனத்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். தரிசனத்தின் அடிப்படையில் நாம் வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். தரிசனத்தின் அடிப்படையில். ஆமாம், இந்த உலகத்தில் வாழுகிற நாம எப்படினாலும் வாழலாம், அப்படி இல்லை. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும். வாசிக்கிறேன் பாருங்க, ஆபகுக்கு 2:3. ஆபகுக்கு 2:3 தரிசனத்தை குறித்து வேதத்தில் பல்வேறு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சில முக்கியமான வசனங்களை நாம் பார்ப்போம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. மறுபடியும் வாசிக்கிறேன். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. தேவன் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனம் வச்சுக்கிறாரு. உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஒரு தரிசனம் வச்சுக்கிறாரு. உங்களுடைய வியாபாரத்தை குறித்து ஒரு தரிசனம் வச்சுக்கிறாரு. அந்த தரிசனத்துல, அந்த குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்க அந்த தரிசனத்துல நீங்கள் நடக்கும்படியா தேவன் விரும்புகிறார். நீங்கள் நடக்கும்படியா தேவன் விரும்புகிறார். தரிசனத்துல நீங்க நடக்கும்போது உடனே ஆன்சரை நம்ம பார்த்துக்கணும், உடனே முடிவை பார்க்கணும் என்று நிச்சயம் கிடையாது. நிச்சயம் கிடையாது. முடிவை நாம் பார்ப்போம். ஆனால் அதற்கு முன்பதாக கர்த்தர் சொல்றாரு, நிறைவேறும், தாமதிக்காது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. நாம் காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். காத்திருக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருந்த அந்த தரிசனத்தின் நிறைவேறுதல்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தரிசனத்தின் நிறைவேறுதல்களை சாதாரணமாக நாம் தரிசனத்தின் நிறைவேறுதல்களை பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. தேவனுடைய அளவற்ற ரீதியில் நாம் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்பட்டு பாருங்க, காத்திரு, காத்திரு, காத்திரு ரொம்ப முக்கியங்க. காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். படிக்கிற பிள்ளைகள் பொறுமையா இருந்தால்தான் 10th ஆன்சரை நம்ம பார்க்க முடியும், +2 ஆன்சர் ரிசல்ட்டை பார்க்க முடியும். நம்ம பொறுமை இல்லாத ஜனங்கள் இந்த உலகத்தில் அதிகம் பேர் இருக்காங்க. தேவனை அறியாத பிள்ளைகளே உலக பழமொழியாக ஒன்று சொல்லி வைத்திருக்கிறார்கள், பொறுமை கடலை விட பெரிது என்று. ஆனால் தேவனை அறிந்த ஜனங்கள் பொறுமையாக இருப்பதில்லை. தேவனுடைய சிருஷ்டிப்புகள்லாம் பொறுமையாக தான் இருக்குது. அவருடைய சிருஷ்டிப்புகளை யாரும் பொறுமை இல்லாமல் இல்லை. எல்லாரும் மனிதனை தவிர மற்ற எல்லா மிருகங்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு பறவைகள், காட்டு பறவைகள், அவருடைய அனந்த வானமண்டலங்களில் காணப்படுகிற சிருஷ்டிப்புகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள், பால்வழி அண்டங்கள் எல்லாம் பொறுமையாக தான் இருக்குது. ஆனால் பொறுமை இழந்த மனிதர்களாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய ஆவிக்குரிய ஜீவித்தின் மிகப்பெரிய வெற்றி பொறுமையில் இருக்குது. பொறுமையில் இருக்குது. பொறுமையா இருக்கணும். இந்த நாள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக பிரதான காரியம், தேவன் கொடுத்த தரிசனத்தை விட்டு விடாதபடிக்கு நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். காத்திருந்து பொறுமையாக இருக்கும்போது தேவன் நமக்கு கொடுத்த தரிசனத்தை நாம் விட்டு விடாமலும் இருப்போம். தேவன் நமக்கு கொடுத்த தரிசனத்தை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக இருப்போம்.
இஸ்ரவேல் ஜனங்கள் பொறுமையா இல்லை. எகிப்து தேசத்திலிருந்து விட்டு வெளியே வந்த ஜனங்கள், தேவன் நியமித்த, தேவன் பார்த்து வைத்த, தேவன் அவர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய அந்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கவில்லை. எகிப்து தேசத்திலிருந்து வந்த ஜனங்கள் அவர்கள் சுதந்திரிக்கவில்லை, அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் தான் சுதந்திரித்தார்கள். பாருங்க, நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் வாழுகிற காலகட்டங்களில் நாம் காத்திருந்து பொறுமையாக இருந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கானான் தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தேனை பேப்பரில் தேன்னு எழுதி வச்சா டேஸ்ட்டு தெரியாதுங்க. தேன் பாட்டில் திறந்து தேன் எடுத்து நக்கி பார்த்தா தான் அதோடைய டேஸ்ட் தெரியும். அதே போல் நமக்குள்ளாக இருந்து வெளியே புறப்பட்டு வருகிற அந்த கானான் தேசத்தின் நன்மைகளை நாம் சுதந்திரிக்கும் போது ஒரிஜினலாகவே உள்ள தேனை விட இந்த தேன் மதுரமாக இருக்கும், மிகப்பெரிய இன்பமாக இருக்கும், மிகப்பெரிய இனிமையானதாக இருக்கும், எங்கும் சமாதானமாக இருக்கும், எங்கும் சந்தோஷமாக இருக்கும், எங்கும் ஆரோக்கியமாக இருக்கும், எங்கும் குறைவே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். உள்ளே இருந்து வெளியே வருகிற அந்த கானான் தேசத்தின் மகிமையை ஜனங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். உள்ளே இருந்து வெளியே வரணும். இப்போ ஒன்றுமே இல்லைதான், பணம் இல்லை, பொருள் இல்லை, பதவி இல்லை, அதிகாரம் இல்லை, ஆளுகை இல்லை. ஆனால் எல்லாம் வெளியில் இல்லை, எல்லாம் உள்ளே இருக்குது. மிகப்பெரிய ஐஸ்வர்ய சம்பனர் நம்முடைய தேவன். அவருடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களாக மாற வேண்டும். மிகப்பெரிய வைத்தியர், ஆரோக்கியத்தின் தேவன் நம்முடைய தேவன். அவருடைய ஆரோக்கியம் நம்முடைய ஆரோக்கியமாக வேண்டும். மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரத்தின் தேவன். அவருடைய நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் நமக்குள்ளாக வந்தவங்க. வெளியே காணப்படாத காரியங்களை தேவனுடைய பிள்ளைகள் உள்ளே இருந்து ஜீவ நீரூற்று உள்ளே இருந்து வெளியே கொண்டு வரணுங்க. மனிதனுடைய தரிசனம் கண்களால் பார்க்கின்ற காரியங்கள்லேருந்து உண்டாகுது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, ரோட்டில் ஒரு அழகான கார் போகுதுன்னா அந்த கார் மாதிரியே நாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். மனிதனுடைய தரிசனம் அந்த கார், அந்த கலர், அந்த கம்பெனி, அந்த பிராண்டுன்னு நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம். சில தெருக்கள் நடந்து போகும்போது ஒரு அழகான வீடை பார்த்தா இந்த மாதிரியான வீடு கட்டணும்னு நாம் நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த தரிசனம் தேவ தரிசனமாக மாற வேண்டும். மனிதனுடைய தரிசனமாகவே இருந்தது என்றால் அது பெரிய ஒரு நஷ்டத்தில் முடியும். சில ஆசைகள் உண்டாகலாம், சில காரியங்கள் உண்டாகலாம் வெளியில். ஆனால் வெளியே இருக்கிற காரியங்களின் அடிப்படையில் தேவன் நமக்கு பதில் கொடுக்கவில்லை. உள்ளே இருந்து வரணும். உள்ளே இருந்து வருகிற காரியங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது பாருங்க. அதுதான் நிஜமான கானான் தேசமாக இருக்கிறது. காத்திருந்து பொறுமையா இருந்து. ஒரு புழு இருக்கு பாருங்க, அந்த புழு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தன்னைத்தானே என்ன செய்த கூடு மாதிரி கட்டிக்கிட்டு உள்ளே மறுரூபம் அடைகிறது. மறுரூபம் ஒரு சுழற்சி உண்டாகுது பாருங்க. அந்த புழு தன்னைத்தானே உருமாற்றிக் கொள்கிறது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்றால் அந்த கூட்டை தான் உண்டாக்கின அந்த கூட்டை உடைச்சி விட்டு நம்முடைய கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சியாக, பட்டர்ஃப்ளையாக அநேக இடங்கள்ல பறக்கிறத நாம் பார்க்கிறோம். அந்த பட்டாம்பூச்சியை நாம் ரசிக்கிறோம். ஆனால் அந்த பட்டாம்பூச்சி புழுவாக இருக்கும்போது நாம் ரசிக்கல. தன்னை உருமாற்றிக் கொள்ளும் போது, அந்த கூட்டுக்குள்ளே இருக்கும்போது நாம் ரசிக்கல. ஆனால் அது வெளியே வரும்போது நாம் கண்களால் பார்த்து ரசிக்கிறோம். அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள் காத்திருந்து பொறுமையாக இருந்து தன்னைத்தானே உருமாற்றிக் கொள்ளணும். சும்மா இருக்கக்கூடாது. அந்த புழு கூடு கட்டிட்டு சும்மா இல்லைங்க. சும்மா இருந்துச்சுன்னா அது பட்டாம்பூச்சியா மாறாது. சும்மா இருந்துச்சுன்னா அந்த கூட்டுக்குள்ளே அது செத்துரும். சும்மா இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டு தினமும் இந்த தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த நாவல அவரை உயர்த்தும் துதி, அவரை ஸ்தோத்தரிக்கும் துதி நம்முடைய நாவல இருக்கும்படியா தேவன் விரும்புகிறார். நல்லா துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைந்த பாடல்களை பாடணும். தேவன் நமக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தின் வல்லமை நாம் அதிகமாக பயிற்சிக்க வேண்டும்.
அந்த காத்து இருக்கிற காலங்கள், அந்த பொறுமையா இருக்கிற காலங்களை நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தேவ ஆவியானவரை கேட்டுக்கொண்டு நாம் காரியங்களை அப்படியே மாற்றிக்கொள்ளணும். பாருங்க, காரியங்களை மாற்றிக்கொள்ளணும். மாற்றிக்கொண்டால்தான் நாம் பட்டாம்பூச்சிகளை போல தேனை எடுக்க முடியும். ஒரு புழு எங்கேயும் போய் தேனை உறிஞ்சாது. ஆனால் பட்டாம்பூச்சிகள் தேன் நல்ல நல்ல பட்டாம்பூச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே சாக்கடையில மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லை காட்டுக்குள்ளேயே இருக்கும். காட்டுக்குள்ளே இருந்தாலும் அது நல்ல நல்ல பூக்கள், மனம் வீசுகிற பூக்கள் மத்தியில் அது சுற்றிக்கிட்டே இருக்கும். பாருங்க, மனம் வீசுகிற தேவனிடத்தில் நாம் பட்டாம்பூச்சிகளாக இருக்க முடியாது. தேவன் விரும்புகிறார். புழுவாக இருக்கக்கூடாது. ஒருவேளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் ஸ்டேஜில் புழுவாக இருங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளணும். பேச்சில் மாற்றிக்கொள்ளணும், செயல்களில் மாற்றிக்கொள்ளணும், எண்ணங்களில் மாற்றிக்கொள்ளணும், விசுவாசத்தில் மாற்றிக்கொள்ளணும், ஜெபிக்கிற ஜெபத்தில் மாற்றிக்கொள்ளணும், உபவாசத்தில் மாற்றிக்கொள்ளணும். அப்படியே உள்ளங்கள் மாறணும். பாருங்க, மாறி 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 வரும்போது தான் உள்ளே இருந்து புறப்படுகிற நதி வற்றாத ஜீவ ஊற்றாக இருக்கும். அது ஒரு நாள் வற்றாது. ஏனென்றால் நீங்கள் உள்ளே நிறைய ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டீங்க. அதை நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டீங்க. உள்ளே இருந்து புறப்படுகிற ஆசீர்வாதங்கள் அது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்ற வேத வசனங்களை நமக்கு போதிக்கிறதுங்க. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போதே தேவன் ஆபிரகாமை மாத்திரம் பார்க்கவில்லை. ஆபிரகாமுக்குள்ள ஒரு ஈசாக்கை பார்த்தாரு, ஈசாக்குள்ள ஒரு யாக்கோபை பார்த்தாரு, யாக்கோபுள்ள ஒரு யோசேப்பை பார்த்தாரு, யோசேப்புக்குள்ள தேவன் எகிப்து தேசத்தை பார்த்தாரு, எகிப்து தேசத்துல பஞ்ச நேரத்தை பார்த்தாரு. பஞ்ச தேசத்துல இருந்து இவர்கள் காக்கப்படும், இவர்கள் குடும்பங்கள் காக்கப்படும். எப்படி இவர்கள் அந்த அடிமைத்தன தேசத்துல இருந்து இவர்கள் எப்படி வெளியே வருவார்கள், எப்படி நான் பார்த்து வைக்கிற அந்த கானான் தேசத்தை இவர்கள் எவ்வளவு காலகட்டங்கள் கழித்து சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்பதை தேவன் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆபிரகாமை தெரிந்தெடுக்கும் போதே, ஆபிரகாமை அழைக்கும் போதே தேவன் பார்த்து விட்டார். ஆபிரகாம் பார்க்கல, ஈசாக் பார்க்கல, யாக்கோபு பார்க்கல, தேவன் பார்த்தார். இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கை, நாம் வாழ்கிற இந்த காலகட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடும், இந்த லெவல்ல வாழுவோம், மாசமான வேலை சம்பாதிக்கிறோம், இந்த ஸ்டேஜிலே இருக்கோம், வாடகை கட்டுறோம், கரண்ட் பில் கட்டுறோம், மற்ற பல்வேறு விதமான செலவுகள் செய்கிறோம், மிச்சம் எவ்வளோதான் எடுக்கு, இதை வச்சே நம்முடைய வாழ்க்கை ஓடிடும். அப்படி இல்லைங்க. தேவன் நம்மை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தின் நன்மையான திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் அடிப்படையில் நாம் வாழும்படியாக தேவன் விரும்புகிறாருங்க. திட்டத்தின் அடிப்படையில். எனவே நாம் தரிசனத்தில் வாழணும். ஆபிரகாம் தரிசனத்தில் வாழ்ந்தாரு. நம்முடைய முற்பிதாக்கள் யாரும் தரிசனத்தில் வாழலை. நோவா பேலையை கட்டும்போது தரிசனத்தோட தாங்க பேலையை கட்டினாரு. என்ன அவருடைய தரிசனம் கூட எப்படி இருக்கும்? என் சொந்தக்காரங்களாம் இங்கே இருக்காங்களே, அக்கம் பக்கத்தினெல்லாம் இருக்காங்களே, பேலைக்குள்ள வந்தால் இவங்க நல்லா இருப்பாங்களே அப்படின்னு நினச்சிப்பாரு. ஆனால் ஒருவரும் தேவனை அறிகிற அறிவு இல்லாதவங்களும் பேலைக்குள்ள வரல. ஆனால் நோவா தரிசனத்தோடு ஒரு பேலையை கட்டினாரு. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை தரிசனத்தோடு அவர்கள் அடிமைத்தன தேசத்திலிருந்து வெளியே கூட்டிட்டு வந்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் தரிசனத்தோடு வனாந்திரத்தில் வாழ்ந்தார்கள். என்ன தரிசனம்? கர்த்தர் கானான் தேசத்தை எங்களுக்கு கொடுப்பார் என்கின்ற தரிசனம். அதே போல நம்முடைய வாழ்க்கை தரிசனத்தில் இருக்க முடியாத தேவன் விரும்புகிறார். பாருங்க, ஒருவேளை தரிசனம் நிறைவேறல, தேவன் அந்த தரிசனத்தை காட்டிட்டாரு, நிறைவேறல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு. தரிசனம் பல்வேறு விதமான வசனங்கள் சொல்லப்பட்டிருப்பாருங்க. பல்வேறு விதமான வசனங்கள் வாசிக்கிறேன். ஒரு சில வசனங்கள் சீக்கிரமாக. தானியேல் 8:26 சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட ராப்பகல்களின் தரிசனம் சத்தியமாய் இருக்கிறது, ஆதலால் இந்த தரிசனத்தை நீ மறைத்து வை, அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்றான். தரிசனம் இருக்குது, ஆனா தரிசனத்தை மறைத்து வை, இன்னும் அநேக நாள் செல்லும் என்றான். பிற்பாடு பாருங்க, தானியேல் 10:14. இப்பொழுது கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரியப்படும்படிக்கு வந்தேன், இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். தானியேல் 8:26 அதே தான் சொல்றாரு, இன்னும் நாள் செல்லும் என்று. தானியேல் 10:14 இன்னும் நாள் செல்லும் என்று சொல்றாரு. எப்பொழுதுமே ஒருவேளை நாட்கள் செல்ற மாதிரி இருந்தாலும் நம்ம காத்திருக்க தான் செய்யணும். தரிசனம் ரொம்ப முக்கியங்க.
அடுத்த ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. 1 சாமுவேல் 3:1 சொல்லப்பட்டிருக்கு. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டன் ஏலிக்கு முன்பதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. பிரத்யட்சமான என்றால் வெளியரங்கமான தரிசனங்கள் இருந்ததில்லை. சாமுவேலுடைய காலத்தில் அவ்விதமா நாம் வாசிக்கிறோம் பாருங்க, வாசிக்கிறோம். ஆனால் பிற்பாடு புதிய ஏற்பாடு காலத்துல இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடு காலத்துல தரிசனங்கள் தேவன் கொடுக்கிற தரிசனமா இருக்கட்டும், இல்லை ஆவியில கொடுக்கப்படுகிற தரிசனமா இருக்கட்டும், சில இடங்கள்ல தரிசனங்கள் கொடுக்கப்பட்டதால் காலதாமங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சு. பிற்காலத்துல அப்போஸ்தலர் 2:17 வாசிக்கிறோம் பாருங்க. அப்புறம் யோவேல் 2:28 வாசிக்கிறோம். அந்த 2 வசனம் ஒரே மாதிரியே இருக்கும் பாருங்க. முதலாவது வாசிக்கிற யோவேல் 2:28, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு தரிசனங்களை காண்பார்கள் என்று யோவேல் 2:28 சொல்லப்பட்டிருக்கு. அதே இது அப்போஸ்தலர் 2:17 வரும்போது எவ்விதமாக சொல்லப்பட்டிருப்பாங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு யோவேல்ல தரிசனங்களை காண்பார்கள் என்று. காணப்பட்ட அந்த தரிசனம் புதிய ஏற்பாடு காலத்துல அடைந்திருக்கிறாங்க பாருங்க. உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். காண்பார்கள் என்ற இடத்திலிருந்து அடைவார்கள் என்கின்ற இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம். தரிசனத்தை நிறைவேற்றுகிற காலங்களாக இது இருக்குது. தேவன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கின்ற தரிசனங்கள் நிறைவேறுகிற காலமாக இருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கிறார் இந்த பூமியிலே. இன்றைய எந்த நாட்களில் குமாரனாய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்றாரோ, குறிப்பிட்ட நாட்கள் கழித்து பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே ஊற்றப்பட்டார். இந்த பூமியிலே ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த இடங்கள்ல இருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சம் இருக்கிறதுனால தேவன் கொடுக்கிற தரிசனங்கள் வெகு சீக்கிரமாக முடியுங்க, வெகு சீக்கிரமாக முடியும். ஆனால் நாம் தேவன் கொடுத்த தரிசனத்தை விட்டுவிடக்கூடாதுங்க. தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிச்சிட்டார் என்றால் விட்டாப்படியே நில்லுங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம், நான் அந்த தரிசனத்தில் நினைச்சிருப்பேன்னு நில்லுங்க. ஆமா, பல சூழ்நிலை பல மாறுதலாக இருக்கலாம். எந்த மாறுதலிடம் எனக்கு மாற்றத்தை உண்டாக்காது. ஒரே மாற்றம், முன்னேற்றம் தான். ஆமா, தேவன் நமக்கு முன்னேற்றத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். தேவன் நமக்கு முன்னேற்றத்தை வச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவியாருடைய ஆள்கை யார் யாருடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் தரிசனங்கள் சீக்கிரமாகவே நிறைவேறும். தரிசனங்கள் சீக்கிரமாகவே நிறைவேறும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர், அவர் ஆவி இல்லை, ஆவியானவர். அவர் ஒரு நபர். அவர் உங்களோடு இருக்கிறதுனால அவர் உங்கள் மூலமாக செயல்படுகிற அநேக காரியங்கள் சீக்கிரமாகவே நடக்கும். சீக்கிரமாகவே நடக்கும். சீக்கிரமாகவே நடக்கும். பழைய ஏற்பாடு காலத்தில் யோவேல் புத்தகத்தில் பார்க்கிறோம், அவர்கள் தரிசனங்களை காண்பார்கள். புதிய ஏற்பாடு காலத்தில் அப்போஸ்தலர் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், தரிசனங்களை அடைவார்கள். நாம் காண்கிற இடத்துல இல்லை, அடைகிற இடத்துல இருக்கிறோம். அதாவது ஒரு ஆசீர்வாதம், ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம், ஒரு செழிப்பு, ஒரு ஐஸ்வர்யம், ஒரு நன்மை, ஒரு தயவு, ஒரு கிருபை காண்கின்ற தேசத்தில் இல்லை, நாம் காண்கின்ற நிலையில இல்லை, அது அடைகிற இடத்துல இருக்கிறோம். அதாவது தேவனுடைய பிள்ளைகள் சுகம், செழிப்பு, ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் அடைந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தரிசனத்தை உடையவர்கள் எல்லா நன்மைகளையும் அடைந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, எப்பொழுதுமே அதான். கடைசியாக தரிசனத்தை நிறைவேற்ற வழிகள் என்னென்ன இருக்கு நீங்க பார்த்தீர்கள் என்றால், கர்த்தர் நமக்கு
பல காரியங்கள் கொடுத்திருக்கிறாரு தரிசனத்தை நிறைவேற்ற. அதில் 3 காரியங்கள் முக்கியமாக இருக்கு பாருங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், ஜெபம், தொடர் ஜெபம், எப்போதும் ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டுமா. தரிசனத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா தேவன் கொடுத்த தரிசனத்தை விட்டு விழாதபடிக்கு நாம் தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் நாம் தரிசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்கணும்? தேவன் கொடுத்த தரிசனத்துக்காக நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜெபித்துக் கொண்டே இருந்து, 2வதாக வேத வாசிப்பு மிக முக்கியங்க. வேத வாசிப்பு, தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் அளிப்பது, தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் அளிப்பது, வேத வாசிப்பு மிக முக்கியம். 3வது ஊக்கமான செயல்பாடு. ஊக்கமான செயல்பாடு. இந்த ஊக்கமான செயல்பாடுக்கு எடுத்துக்காட்டாக நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு முற்பிதாவை சொல்லணும் என்றால் அந்த முற்பிதா வேற யாரும் இல்லை, யோசேப்பு தான். தேவன் தரிசனத்தை கொடுத்துட்டாரு வனாந்திரத்திலேயே. ஆனால் தரிசனத்தின் அடுத்தபடி அவர்கள் செல்லும் போது, தரிசனம் இருக்கு, என்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அனைவரும் என்னை வந்து வணங்குவார்கள் என்று, இன்னும் சொல்ல போனால் சூரியன் சந்திர நட்சத்திரங்களே என்னை வந்து வணங்குவார்கள் என்று. ஆனால் தரிசனம் இருந்தாலும் தரிசனத்தை அவர்கள் அப்படியே வைத்து விட்டு இவர்கள் அன்றாட நாட்களில் செய்கின்ற காரியங்கள் சும்மா சாதாரணமா, சரி தரிசனம் தான் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை. தரிசனம் இருந்தாலும் நம்முடைய உள்ளத்துல ஒரு ஊக்கமான செயல்பாடு, ஊக்கமான வேலை, வேலையில பிரயாசம், வேலையில ஜாக்கிரதை, செய்கின்ற வேலையில ஒரு முயற்சி, ஒரு லாபகரமான ஒரு திட்டம் எல்லாமே இருக்கணும் பாருங்க. யோசேப்பு மேனேஜர் வீட்டில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக தான் இருந்தார். அடிமையாக தான் கொண்டு போகப்பட்டார். மேனேஜர் வீட்டில் இருந்தாலும், மேனேஜர் வீட்டிலேருந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலை சென்றாலும் சிறைச்சாலைக்கே ஆசீர்வாதமாக தான் இருந்தார். சிறைச்சாலையிலேருந்து முதலாளியோட டேபிளுக்கு போகிறாங்க. அதாவது பார்வோனுக்கு அப்பனாக எகிப்து தேசம். நாமெல்லாம் இன்றைய நாட்கள் வேத வசனங்களை எகிப்து தேசம் என்று வெறுமையாக வாசித்துட்டு போகிறோம். ஆனால் இன்றைய நாட்களில் எகிப்து தேசம் என்றால் கிட்டத்தட்ட இருக்குது அமெரிக்கா போன்ற நாடுகள் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எகிப்து தேசம் என்றால் அன்றைய நாட்கள் அமெரிக்கா மாதிரிங்க அவ்வளோ ஒரு வல்லரசு நாடாக இருந்தது. அவர்களை எதிர்த்து எந்த நாடும் எந்த காரியங்களையும் எந்த செயல்களையும் செயல்படுத்த முடியாத சூழ்நிலையாக இருந்தது. ஒரு வல்லமை மிக்க நாடாக, வல்லமை உள்ள நாடாக இருந்தது. இன்றைய நாட்களில் அமெரிக்கா போல எகிப்து தேசத்துக்கே அப்பனாக தேவன் மாற்றி வச்சிருந்தாருங்க. ஆனால் யோசிப்பு எங்கிருந்தாலும் தன்னுடைய வேலையில ஜாக்கிரதையா இருந்தார். வேலை அஜாக்கிரதை உள்ள மனுஷனை தேவன் பிரியப்படுத்த மாட்டாரு, தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாரு, தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறாது. ஜாக்கிரதை உள்ள மனுஷனை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். தரிசனத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் வெற்றியுள்ள பாதையாக தேவன் மாற்றுகிறார். வெற்றியுள்ள பாதையாக. எப்பொழுதுமே கர்த்தருடைய காரியங்களில் நாம் ஜாக்கிரதை உள்ளதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை தேவன் கொடுத்த தரிசனத்தின் அடிப்படையில் செல்லும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கொடுக்கப்பட்ட பணியில உண்மையா இருக்கணும், வேலையில உண்மையா இருக்கணும். தரிசனம் இருக்குது, தரிசனம் இருக்கிறதுனால நாம் இப்ப செய்கிற வேலையில உண்மை இல்லாமல் போய் பித்தலாட்டம், கசப்பு, வெறுப்பு, ஓனர் பார்க்கல அதனால நான் இப்படி செய்யறேன் அப்படி இல்லைங்க. ஓனர் பார்த்தாலும் பார்க்கலாலும் தரிசனத்தை கொடுத்தவர் பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல, அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய கால்கள் பூமியில இருக்கிறது. அவருக்கு முன்பதாக இந்த பூமியில இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் அவர்களுடைய எல்லா காரியங்களையும் வெளியரங்கமாக அவர் பார்க்கிறாருங்க. உண்மையா இருக்கிறீங்களா, உத்தமமா இருக்கிறீங்களா, பணியில கடின உழைப்பு இருக்கா என்று அவர் பார்க்கிறார். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிபதியாக்க வேண்டும். யோசிப்பு கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாரு. மேனேஜர் வீட்டில் வேலை செய்யும்போது உண்மையா இருந்தாரு, சிறைச்சாலையில் இருக்கும்போது உண்மையா இருந்தாரு. இந்த 2 இடங்களில் காணப்படுகிற உண்மை நிமித்தமாக தான் தேவன் முதலாளிக்கு அப்பாவாக எகிப்து தேசத்துக்கு போஷிக்கிற தானியத்தை கொடுக்கிற
ஒரு தலைவராக தேவன் ஏற்படுத்தினார், தலைவராக. எனவே எல்லா நேரங்களிலும் தேவன் கொடுத்த தரிசனத்தை விட்டு விலகக்கூடாது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தேவன் கொடுத்த தரிசனத்தை விட்டு விலகினால், விலகி சென்றால் மரணம் நிச்சயம். ஏனென்றால் மனிதனுடைய தரிசனங்கள் அமிதமாக செயல்படுகிறது. மனிதனுடைய தரிசனங்கள் பேராசை நிறைஞ்சிருக்குங்க. தேவன் கொடுத்த தரிசனத்தில் அவருடைய ஆசை நிறைஞ்சிருக்கு. பேராசை முக்கியமா, தேவனுடைய ஆசை முக்கியமா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசை நித்தியமானது, நிரந்தரமானது, ஆரோக்கியமானது, சமாதானமானது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க விதமாக ஒரு வசனம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேர்வை கூட்டார். தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம் உங்களுக்கு பலிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். எனவே தேவனுடைய தரிசனத்தை விட்டு விலகாதிருங்கள். இந்த வாரம் முழுவதும் தேவன் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கல என்றால், தரிசனத்தை நாம் எவ்விதமாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது, அந்த தரிசனத்தில் நாம் எவ்விதமாக நடப்பது, அந்த தரிசனத்தின் காரியங்கள் என்ன, தேவன் நித்தியமானவர், நிரந்தரமானவர், சமாதானம் உள்ளவர், அவருடைய தரிசனம் இவ்விதமாக இருக்கும் என்பதை நீங்கள் உங்களுடைய ஆவியிலே தேவ ஆவியினருடைய தொடர்பு கொண்டு பெற்றுக்கொண்டு அந்த தரிசனத்தின் அடிப்படையில் வாழ்ந்து நித்திய ஜீவனை, நித்திய சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். நாம் யாவரும் எழுந்திருப்போம். கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஒரு சில மணித்துளிகள் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் அநேக ஜீவனுள்ள வார்த்தைகள் தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு உங்களுக்கு வந்திருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலியிலே, ஸ்தோத்திர பலியில் நீங்கள் ஏற்றிருக்கும் போது அந்த வார்த்தைகள் உங்களுடைய நல்ல நிலமாய் இருதயத்தில் விதைக்கப்படுகிறது. ஏற்ற நேரத்தில் பெரிய அறுவடையை கொண்டு வரும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, குமாரனே இயேசு நாமத்தில் அன்பி சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரமானவரே, தேவன் கொடுத்த தரிசனத்தை விட்டுவிடாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளை ஆவரும் கர்த்தாவே, அவர்கள் ஜீவ மார்க்கத்தின் ஜீவனுள்ள தேவனை அறிந்து ஜீவ ஊற்றில் மூலமாக அவர்கள் நீர் பார்த்து வைத்திருந்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரத்துக் கொள்ள போயிருப்படியாலும் ஸ்தோத்திரம் பாகம். கர்த்தாவே, அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு கர்த்தாவே பொறுமையை தாங்கப்பா. கர்த்தாவே, காத்திருக்கிற ஒரு பலனை தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உண்மையை தாங்க ஆண்டவரே. யோசேப்பு கர்த்தாவே எகிப்து தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். உண்மையை பார்க்கிறோம்பா, பொறுமையை பார்க்கிறோம். காத்திருந்த அந்த காலகட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம்பா. 13 வருடங்கள் ஆண்டவரை என்று பார்க்கிறோம்பா. கர்த்தாவே, எங்களுக்கு பொறுமையை தாங்க, எங்களுக்கு காத்திருக்கிற அந்த நேரங்களை தாங்க, உண்மையை தாங்க. ஏனென்றால் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனங்கள் சொல்லி முடியாத அளவுக்கு மகா பெரியதானவரே. அந்த தரிசனத்தில் நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து கொண்டு அனுதினமும் எங்களை அந்த தரிசனத்துக்கு நேராக வழி நடத்தி செல்லும்படியாக நான் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, நாங்கள் வழி விலகி செல்லாதபடிக்கு நீரே எங்களுக்கு வழியாக இருந்து அந்த வழியிலே எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் உடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நசமே இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.